இவங்க அதிமுக ஜெயிக்கணும், திமுக தோற்கடிக்க பண்ணணும்னு இவ்வளோ நாள் பேசியிருந்தாங்க. திடீர்னு இப்போ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது என்ன வாய்ஸ்? இது திமுகவோட வாய்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பலை. ஓபிஎஸ் அவ்வளோ டிடி உட்பட பேசி நீங்கள் வாங்கன்னு சொல்லியும் திமுக தலைவரோட பேசிக்கிட்டு திமுகவில் தலைமை பதவி ஏதாவது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சுயநல அரசியலில் தான் தனிநபர் காழ்ப்புணர்ச்சி தானே நேற்று ஃபுல்லாக பேசியிருக்காங்க. எடப்பாடியை ஃபுல்லாக பேசுறதெல்லாம். அப்போ இது யாருக்கு உதவும்? இவரை ஸ்பில் பண்ணுற ஓட்டு திமுக ஜெயிக்க உதவுமா, அதிமுக ஜெயிக்க உதவும்? என்ன நீ ஒரு பேப்பரை தூக்கி போடுற மாதிரி போட்டா எப்படி இருக்கும்? இவங்க எல்லாருக்குமே எடப்பாடி அவர்கள் மேல ஒரு வெறுப்புணர்வுனால இப்படி பண்றாங்க அப்படின்னு. ஆனா 9 ஆண்டுகளா நான் அமைதியா இருந்தேன், இன்னைக்கு நான் அமைதியா இருக்க வேண்டிய நிலைமை இல்லை. 2 ஆண்டு சேர்ந்து இருக்க வேண்டியது. திரும்பி துரோகி எடப்பாடி என்னை ஜெயிலுக்குள்ள வச்சு கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் சார் 9 ஆண்டு கழிச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ விடணும்? இப்போதானே தேர்தல், இப்போதான் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்திருக்கு, அதை பண்ணுறீங்க. என்ன பண்ணுறது? இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். இப்போ இவர்கள் எல்லோருக்கும் அதிமுக பற்றி கவலை இல்லை, எடப்பாடி மேலே கோவம். வைத்தியலிங்கம் போனார், ஒரத்தநாட்டில் பாதிப்பு வரும், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனால பாதிப்பு வரும். ஆனால் செங்கோட்டையன் ஜெயிப்பாரா? இந்த செங்கோட்டையன் இதுக்கு ஒழுங்காக நம்ம பருத்தி மூட்டையே அந்த குடவுன்லேயே அந்த பருத்தி மூட்டை இருந்திருக்கலாம். இங்கே வந்தால் அவ்வளோ அவமானம், அங்கே போய் உக்காரு, இங்கே உக்காரு, உள்ளே வராத. கட்சி ஆஃபீஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது, தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு ரூமே கிடையாது அதிமுகவுக்கு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அங்கிட்டு இருக்கிறது கோர் ஓட்ஸ் தேவர் ஓட்டுன்னு ஒரு போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இதே சசிகலாவை நீக்கின பிறகு தான் அங்கே அதிமுக அந்த தேர்தலாம் 21 தேர்தலாம் சந்தித்து 66 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதையும் தாண்டி ஓபிஎஸ் வேலையை செய்யலை, தான் புள்ள மட்டும் ஜெயிக்கணுன்றது தான் வேலை செஞ்சாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை என்டிஏ கூட்டணியில் இது வருமா அப்படின்ற எல்லாரும் ஒரு நாள் ஒரு எண்ணம் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு அடுத்ததாக தொகுதி பங்கீடு பாஜக 38 கேட்டிருக்கு, அதிமுக பெரும்பான்மை காமிக்குமான்ற ஒன்று இப்போ கிளப்பியிருக்காங்க. இது எப்படி சார் தொகுதி பங்கீடு? நான் உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் சொல்கிறேன். 25 தொகுதிகள் பாஜக, 25 எண்ணிக்கை, ஆனால் 25 தொகுதிகள் நல்ல தொகுதியில் வேணுன்றது தான் இப்போ அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போகும். எங்களுக்கு இந்தந்த தொகுதிகள் வேணும். அதிமுக என்டிஏ கூட்டணி வலுவாக தென் மாவட்டங்களில் மாறிக்கிட்டு வருது. பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்டிஏ கூட்டணி ஒரு நாளுக்கு நாள் தேர்தல் வியூகங்களில் புது அப்டேட் விட்டுட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதிய வகையில் வரும். அந்த வகையில் சசிகலா அவர்கள் நேற்று கட்சி நான் ஆரம்பிச்சிட்டேன் அதான் பேர் இனிமேல் சொல்கிறேன், கொடியை மட்டும் அறிமுகப்படுத்திருக்கேன். அம்மா, அண்ணா, எம்ஜிஆர் இவங்க 3 பேரை வச்சு ராமநாதபுரத்தில் பசும்பொன்ல, அதாவது கோர் ஓட்ஸ் எங்கே அந்த தேவர் ஓட்டுலாம் எங்கே இருக்கோ அங்கே அந்த இடத்துல அந்த கூட்டங்கள்லாம் கூட்டி பசும்பொன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சசிகலா அவர்கள் அதிமுக மிகப்பெரிய பிரச்சனை இருப்பாங்களா சார் வரக்கூடிய நாட்களில்? அந்த அளவுக்குலாம் பெரிய அளவுலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கட்சி தேர்தலில் ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் கூட்டணி, அந்த நேரத்தில் வர பிரச்சனை, என்ன மாதிரி பிரச்சாரத்தை கொண்டு போகிறீங்க, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சின்ன ஃபேக்டராக இவங்க இருப்பாங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் பெரிய இதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய ஊர் இந்த மாதிரி இடங்கள்ல இப்போ வைத்தியலிங்கம் போனார், ஒரத்தநாட்டில் பாதிப்பு வரும், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனால பாதிப்பு வரும். ஆனால் செங்கோட்டையன் ஜெயிப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அந்த மாதிரி சில பேர் அதனால் அந்த தொகுதி மட்டும் பாதிப்பு வரும். ஓவரால் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. அப்போ இவங்க அதிமுக ஜெயிக்கணும், திமுக தோற்கடிக்க பண்ணணும்னு இவ்வளோ நாள் பேசியிருந்தாங்க. திடீர்னு இப்போ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இவரை நம்ம எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது என்ன வாய்ஸ்? இது திமுகவோட வாய்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஓபிஎஸ் அவ்வளோ டிடி உட்பட பேசி நீங்கள் வாங்கன்னு சொல்லியும் திமுக தலைவரோட பேசிக்கிட்டு திமுகவில் தலைமை பதவி ஏதாவது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சுயநல அரசியலில் தான் திமுக கூட்டணி ஜெயிக்கும்ன்றார். அம்மா, எம்ஜிஆர் விரும்புவாங்க அப்படின்றார். இவருடைய சுயநலத்துக்காக அவர்களே பலியிடுகிறார். அவங்க இருந்தால் அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? அவங்க வாழ்நாள் முழுவதும் அவருடைய லட்சியமே திமுக வீழ்த்தணும் தான். 2 பேரும் அந்த வேலையை பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய சுயநலத்துக்காக போய் உட்காந்து பேசுகிறாருல்ல, சேம் அதே பேட்டர்ன் தான். ஜெயலலிதா சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் போய் தாவைகளை சேர்ந்தப்போ ஒரு அறிக்கை விட்டாங்கல்ல, தனிநபர் காழ்ப்புணர்ச்சியில் தப்பான முடிவு எடுத்துட்டாரு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் கட்சி உள்ளே இருந்து நீ சண்டை போடணும்னு சொல்லிட்டாங்க, நீக்கினதுக்கும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இவங்க என்ன வேலை பண்ணுறாங்க? தனிநபர் காழ்ப்புணர்ச்சி தானே நேற்று ஃபுல்லாக பேசியிருக்காங்க, எடப்பாடியை ஃபுல்லாக பேசுறதெல்லாம். அப்போ இது யாருக்கு உதவும்? இவர்கள் ஸ்பில் பண்ணுற ஓட்டு
திமுக ஜெயிக்க உதவுமா, அதிமுக ஜெயிக்க உதவும்? கண்டிப்பா திமுக. எடப்பாடி மேல வெறுப்புணர்வு வந்து திமுக தானே சார் அந்த ஊர். இப்போ இவர்கள் எல்லோருக்கும் அதிமுக பற்றி கவலை இல்லை, எடப்பாடி மேலே கோபம், எடப்பாடி மேலே பொறாமை. அதை நான் பண்ணுவேன், அதனால் என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. புரட்சி தலைவி அம்மா அப்படி இப்படின்னு உருட்டிட்டு பாக்கெட்டில் படத்தை வச்சு சொல்லிட்டு உட்காந்துருந்தார். இன்றைக்கி புஷி ஆனந்த் தலைவர் அது விரும்பவே இல்லை. 1-to-1 பேசும்போது தலைவர் சொல்லிட்டாரு, தலைவர் 10 தான் வைக்கணும். எவ்வளோ பெரிய இது என்னண்ணா பேசுனீங்க? ஜெயலலிதா சமாதிக்கு போனேன், இப்போ போங்களாம் பார்க்கலாம் சமாதிக்கு. ஏன் போக வேண்டியதானுங்க? பிறந்த நாள் வந்துச்சு சமாதிக்கு போக வேண்டியதானுங்க. போன அட்டாக் ஆயிரும் சார். அவர் எப்படி சார் விஜய் படத்தை வச்சு ஜெயலலிதா அவர் சமாதியில் எப்படி சார் போய் நிற்க முடியும்? போக அனுமதி கிடையாது, வீட்டில் படம் வச்சு கும்பிட்டுக்கிட்டாரு. இவ்வளோதான் ஒரு நிலமை. பாக்கெட்டில் ஜெயலலிதா படம் கூட வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பொழப்பு தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி ஓரமாக உட்காரு, ரொம்ப பேசாத. என்ன சொல்கிறாங்க பெரம்பூர் கூட்டத்தில்? என்னடா நீங்களாம் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, எனக்கு மட்டும் 3 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுக்குறீங்க, அண்ணன் நினைக்கிறாரு அப்படின்னு புஷி வந்து பேசாத. ஆனால் அரை மணி நேரம் ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார். இதுதான் நிலமை. தலைவர்னு பேசணும். நீ 72 எம்ஜிஆர் அது இதுன்னா பேசாத, ஓரம் போய் உட்காரு. அவர் யார்? அவர் 28 பேர் கொண்ட நிர்வாக குழுக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர். தெரியுமா உங்களுக்கு? செங்கோட்டைக்குன்னா பதவி நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். நிர்வாக குழுன்னா என்னது? யார் இருக்கா அதில்? உங்களுக்கே மறந்து போச்சு. ஏன்னா அந்த குழு போட்டதோட முடிச்சிட்டாங்க. முத நாள் போட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன யார் இருக்கான்றது மரிய வில்சன் உறுப்பினர் வரை எல்லாம் அதில் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு நாடுகாவது கூட்டியிருப்பார் அவர் செங்கோட்டையன். அப்புறம் எதுக்கு அவர் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர்? ஒரு பதவி கொடுக்கணுமே. அப்போ அது என்ன அர்த்தம்? நான் நினச்சாதான் தலைவர் வந்து உங்களை அங்கேயே இருக்க சொன்னார். நான் இதெல்லாம் கிண்டலுக்கு பேசியிருந்தேன், ஆனால் அதுதான் உண்மை. தலைவர் உங்களை அடிக்கடி வர வேணான்னு சொன்னார், தலைவர் உங்களை ஃபோன் பண்ண வேணான்னு சொன்னார். இப்படி தான் சொல்லுவார் அவர். நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துலேயே வேலை பாருங்கன்னு சொன்னார். சரி, அங்கே 3-4 தொகுதி கொடுத்தாங்கல்ல, அங்கேயாவது ஒர்க் பண்ணுறாரா? ஒருத்தருக்கு இப்போ மன உளைச்சலில் உட்காந்துருக்காங்க. ஜேசிடி பிரபாகரன் வில்லிவாக்கம் தொகுதி, ஜேசிடி பிரபாகரனால வில்லிவாக்கம் தொகுதி தான். இன்றைக்கி அந்த தொகுதி ஆதவ அர்ஜுனா நிற்க போகிறார். தான் நிலமை. அதனால் இவர்கள் எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு மாப்பிள்ளை கதை சொல்லுவாங்க. அதாவது அவர் வந்து கல்யாணம் ஆகி முத நாள் அவரும் மணப்பெண்ணும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மணப்பெண் வந்து இந்த மொச்சக்கொட்டையை இப்படி அமுக்கும் போது அது பிதுங்கி மாப்பிள்ளை இலையில விழுந்துருமா. உடனே சுத்தம் போயிடுச்சு, நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், காசிக்கு போய் இந்த பாவத்தை தொலைக்க போகிறேன்னு கிளம்பிட்டு வரான். அந்த காலத்தில் இந்த மாதிரி காசிக்கு போகிறவங்கெல்லாம் அந்தந்த ஊரில் வரும்போது கூப்பிட்டு வச்சு மரியாதை செஞ்சு சாப்பாடு போடுவாங்க. அப்படி போடும்போது இவர் இன்னொரு ஊருக்கு போகும்போது, ஐயா காசிக்கு போகிறீங்களா, வாங்க ஐயா சாப்பாடு போடணும், ஒரு இலையெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் போடுவாங்க. இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையை எடுக்கும்போது, ஐயா எடுக்காதீங்க அப்படின்னு, என்ன இந்த இலையை தான் நாங்கள் கழுவி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். என்னடா இது, பொண்டாட்டி மொச்சக்கொட்டை விழுந்ததுக்கே இப்படி, இது அதோட கேவலமாக இருக்குது. எத்தனை பேர் சாப்பிட்ட இலையில நான் சாப்பிட்றேன்ட்டு. சரி, இந்த பாவத்தையும் சேர்த்து கழிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த ஊருக்கு போகிறான். அடுத்த ஊரில் போனோன்னா முதல்ல கண்டிஷன், இலை போடக்கூடாது, மண் தட்டு இருந்தால் போடு. சரி, மண் தட்டு எங்கடா இருக்குது மண் தட்டு? அங்கே இருக்க எடுத்துட்டு வா. போட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அதை எடுத்து போடும்போது கீழே விழுந்து உடஞ்சிருமா. ஒரு கிளவி திட்டுமா, ஆவி என் வீட்டுக்கார நினைவாக வச்சுருந்தேன், அவர் இதில் தான் சாப்பிடுவார். என்னடா இது இன்னும் கேவலமாக போச்சாடான்ட்டு அடுத்த ஊருக்கு இப்படி போகும்போது, மண் தட்டு இலை கூடாது, இந்த இலை இருக்குல்ல, ஒரு செடி பெருசாக இருக்கும், பெரிய பெரிய, அதை பறிச்சுட்டு வா, அதில் போட்டு சாப்பிட்றோன்னா அதில் போட்டு சாப்பிடுவோம்ல. அப்பாடா நிம்மதிடா, கரெக்டாக. இது என்ன யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அடுத்து தாம்பூலம் தரிக்கணும்ல, சாப்பிட்டோன்னே வெத்தலை பாக்கு கொண்டு தருவாங்க. இவர் எடுத்து அந்த பொட்டியை வச்சுருப்பாங்களா அந்த காலத்தில், வெத்தலை எல்லாம் தாடிட்டு களிப்பாக்கு இருக்கும், எடுத்து ஒரு கடிப்பார், டப்புக்குன்னு உடஞ்சிடும் களிப்பாக்கு. அங்கே ஒரு அம்மா வயசானம்மா சொல்லும், நானும் எவ்வளோ நாளாக போட்டு கட்சி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரே கடியில் உடச்சிட்டிங்க அந்த இது போடாங்க கொய்யால அப்படின்ட்டு ஊருக்கே திரும்பி போயிடுவாரான். அந்த மாதிரி இந்த செங்கோட்டையன் இதுக்கு ஒழுங்காக நம்ம பருத்தி மூட்லேயே அந்த குடவுன்லேயே அந்த பருத்தி மூட்டை இருந்திருக்கலாம். இங்கே வந்தால் அவ்வளோ அவமானம், அங்கே போய் உக்காரு, இங்கே உக்காரு, உள்ளே வராத. கட்சி ஆஃபீஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது, தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு ரூமே கிடையாது, ஃபோன் வந்தால் வா, இல்லைன்னா அங்கேயே கிடையாது. அவள் தான் அந்த மாப்பிள்ளை மாதிரி கதையாக போச்சு இவங்க கதை. இவங்க எல்லாருக்குமே எடப்பாடி அவர்கள் மேலே ஒரு வெறுப்புணர்வுனால இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் 9 ஆண்டுகளாக நான் அமைதியாக இருந்தேன், இன்னைக்கு நான் அமைதியாக இருக்க வேண்டிய நிலைமை இல்லைன்னு 2 ஆண்டு சேர்ந்து இருக்க வேண்டியது. திரும்பி துரோகி எடப்பாடி வந்து என்னை ஜெயிலுக்குள்ளே வச்சு கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது ஏன் சார் 9 ஆண்டு கழிச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ விடணும்? இப்போ தானே தேர்தல், இப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்திருக்கு, அதை பண்ணுறீங்க, என்ன பண்ணுறது?
அவங்க வந்து இப்போ நாளைக்கே என்டிஏலேருந்து கூப்பிட்டு ஒரு 3 சீட்டு தரேன்னு பேசினா ஒரு வேளை ஒத்துக்கலாம். அப்போ எடப்பாடி நல்லவன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லாதனால தான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ் ஆகும்னு பாருங்கள். அப்போ அவங்க அங்கே டைப் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த நிலை அப்படியே தொடர்ந்தா இவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா இது அதிமுகவுக்கு, ஏன்னா தனிப்பட்ட முறையில் அங்கிட்டு இருக்கிறது கோர் ஓட்ஸ் வந்து தேவர் ஓட்டு தேவர் ஓட்டு தேவர் ஓட்டுனே ஒரு போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இதே சசிகலாவை நீக்கின பிறகு தான் அங்கே அதிமுக அந்த தேர்தலாம் 21 தேர்தலாம் சந்தித்து 66 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இன்னொன்று தெரிஞ்சுங்க, 10.5% வன்னியர் இடத ஒதுக்கீடு அங்கே பெரிய பிரச்சனை, ட்ராபேக் ஆச்சு தென் மாவட்டங்களில். அதையும் தாண்டி ஓபிஎஸ் வேலையே செய்யலை. தான் புள்ள மட்டும் ஜெயிக்கணுன்றது தான் வேலை செஞ்சார். அதான் பெரிய இது எல்லாம் சேர்ந்து தான் அங்கே ஓபிஎஸ்லாம் ஒரு பெரிய தலைவரே இல்லை அப்படின்ற அங்கே போய் கேட்டிங்கன்னா தெரியுங்க தேனியில். அதனால் இவங்க எல்லாம் ஒன்றும் உருட்டுறது தான். இப்போ நிலமை மாறி இருக்கு. நீங்கள் என்டிஏயில் இப்போ காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயே நாடார்களில் கிறிஸ்தவ நாடார்கள், இந்து நாடார்கள், இந்த மாதிரிலாம் பிரிவு இருக்குல்ல. நீங்கள் நாடாரில் திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள்லேருந்து பலரும் நம்ம ஊர்லேருந்து சபானிலேருந்து பெரும்பாலும் எல்லாம் கிறிஸ்தவ நாடார்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த கோபமே அங்கே பெருசாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்து நாடார்னா யார்? நம்ம இவங்க தமிழிசை இந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்களை போட்டால் பண்ண முடியும். சண்முகநாதன் இந்த மாதிரி. அப்போது அதை நோக்கி கட்சி நகருது. அதிமுக என்டிஏ கூட்டணி வலுவாக தென் மாவட்டங்களில் மாறிக்கிட்டு வருது. ஆட்சிக்கு எதிரான கோபம் இருக்குல்ல, இதில் அந்த சமூகம் இந்த சமூகம்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா சில பேர் உருட்டுவாங்க, இத்தனை % இது சென்ட்ரிக்காக இருக்குது, இது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. அப்படிலாம் பார்த்தா வன்னியர்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக வட மாவட்டம் முழுவதும் ஐயா ராமதாஸ் இல்லை அன்புமணி ராமதாஸ் எல்லா தொகுதியும் தனியாக ஜெயிச்சிருக்கணும். அப்படி தானே வரும். கண்டிப்பாக அப்படி எல்லா தொகுதியும் அவங்க தான் ஜெயிக்கணும். அப்போ என்ன கணக்கு? அது ஒரு சின்ன ஃபேக்டர், அவ்வளோதான். அந்த தேர்தலில் ஒரு ஃபேக்டராக இருக்கும், மற்றபடி பெருசாக இதாகாது. ஆனால் இவங்க என்ன உருட்டுறது, இந்த பத்திரிகைகள் எல்லாம் சொல்லி ஆதரவு பத்திரிலாம் உருட்டுறது என்னன்னா, தென் மாவட்டங்களில் இவங்க இல்லை, அதனால் ஏடிஎம்கே ஒன்று மேலே இந்த கருத்தை உருவாக்குனான்னா ஒரு 10% நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பான். அவனு மைண்டுக்குள்ளே அது மாறும். அந்த ஒரு உளவியல் தாக்கம். இப்போ டிடிவி வந்தால் பிறகு ஒரு திடீர்னு ஒரு பூம் ஆச்சு தெரியுமா, ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு. அது ரொம்ப மொத்தமாக புரட்டி போச்சு. அதுக்கு என்ன காரணம்னா இவர்கள் தான் அதை உருவாக்குனாங்க. அதாவது ஒன்றும் இல்லை டிடிவி வெளியே அவரு வெளியே இனி அவ்வளோதான்னு. அது இவர் வந்த உடனே இவங்க உருவாக்குன நரேட்டிவ்ல இவங்களே விழுந்துட்டாங்க, பாடுறா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி அண்ணாமலை போன்றவர்களை வச்சுட்டு கட்சியை உடைச்சதெல்லாம் மறுபடியும் மீண்டும் ஒன்று சேர்ந்தோன்னா அது வருது. நீங்கள் எல்லாம் உள்ளே போய் தேர்தல் இதுன்னு பார்த்தீங்கன்னா 13 தொகுதிகள் சாதாரணமாக என்டிஏ ஜெயிக்குது. அப்போனா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இவர்கள் மேலே இருக்கிற கோபம் இருக்குல்ல, நீங்கள் 5000 ரூபா கொடுத்தாருல, அன்னைக்கு காலையிலேருந்து எல்லாம் உருட்டுனாங்க, நைட்டு வரைக்கும் அது உயிர் இருந்துச்சு, அந்த பேட்டரிக்கு சார்ஜ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ யாராவது 5000 ரூபா பற்றி பெருசாக பேசுகிறாங்களா? ஏன்னா பலருக்கு போய் சேரலை. இன்னும் பலருக்கு அந்த 90 லட்சம் பேருக்கு வெளியில் இருக்காங்க, அந்த 5000 ரூபா வெளியில் இருக்காங்க. அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? இது எல்லாமே இப்போ நேற்று இவர் அறிவிக்கிறாரு 10,000 ரூபா நான் வந்து கொடுப்பேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா. அது பெரிய அளவில் நேற்றுலாம் ஒரு டிவி எடுத்ததில் 69% அது எதிரொலிக்குது. ஏன் 3 சிலிண்டர் கொடுப்பேன்றாரு, நம்புகிறாங்க. இங்கே ஏன் நம்ப மாட்டாங்கன்னா சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னு சொன்னதே கொடுக்கல. சிலிண்டருக்கு 100 ரூபானா 6 சிலிண்டர் ஒரு குடும்பம், பெரிய குடும்பம் கூட பயன்படுத்தும். அப்போ மாதம் 50 ரூபா தான் நீங்கள் பண்ணணும், அதை கூட கொடுக்கல அவங்க. இந்த கோவம்லாம் அவங்களுக்கு இருக்கும்ல. கல்வித்தொகை கல்வி கடன் ரத்து பண்ணியா பண்ணல, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர்கள் ஜனங்க வந்து பார்க்குறாங்க. கரண்ட்டு பில்லு இஷ்டத்துக்கு ஏற்றி நீங்கள் 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்தா 1500 ரூபா கரண்ட் பில்லே போகுது. அப்புறம் 500 ரூபா நஷ்டம். இதுதான் பிரச்சனை. 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள்னு அவர் சொன்னது 10,000 சில திட்டங்கள் எல்லா மீனவர்களுக்கான உதவித்தொகை. ஆனால் அதை தாண்டி வந்து இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியில் ஒரு கேள்வி கேட்குதுல்ல சார், அங்கே தான் இங்கே கேள்வி வருது. அவர் திட்டங்கள் பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு, ஆனால் இதை செயல்படுத்த முடியுமான்னு எதிர்கட்சியில் இந்த கேள்வியை திமுக பார்த்தியா கேட்கல. தேர்தலில் கேட்டிருக்காங்க, கடன் ரத்து பண்ண முடியுமா, 1000 ரூபா கொடுக்க முடியுமா, 3 வருஷமாக கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்களா? இதே சண்முகமோ திருமாவளவனோ யாராவது லேப்டாப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அந்த அவங்க ஆட்சியில் கொடுத்தாங்க, நீ ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்களா? தாலிக்கு தாங்க திட்டத்தை நிறுத்தினாங்களே, நீ ஏன் நிறுத்தினன்னு கேட்டாங்களா? இவர்கள் வீட்டோட மாப்பிள்ளே போயிட்டாங்க. இவர் சொன்னோன்னா திமுக கூட கோவப்படல, கூட்டணி கட்சிகள்லாம் எப்பவுமே அவங்க தான் எஜமானனை மிஞ்சிய எஜமான விசுவாசம். கனகராஜன் ஒருத்தர் பார்ப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில். இப்போ தான் தோழர் நல்லகண்ணை பற்றி பேசினேன். நீ இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட்லாம் நீ கணக்கு எடுத்தீங்கன்னா அந்த அவர் நல்லகண்ணு கால் சுண்டு வரல கூட இவங்க யாரும் ஈடாக மாட்டாங்க. அவர்கள் நல்ல வசதி, நல்ல இது
கார் இல்லாமல் நல்ல சொகுசு கார் இல்லை சொகுசு கார் இல்லாமல் வெளியே வர மாட்டாங்க. வாழ்க்கையே வேறு. 8000 செருப்பு, 12,000 பனியனு. ஏன் அப்படி இந்த சு வெங்கடேசன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு, சொல்லக்கூடாது, அந்த மாதிரி லெவலில் இருக்காங்க. அப்போ இது எப்படி சாத்தியமாகுது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்துக்கிட்டு 10 கோடி 15 கோடி? அதனால் இவர்கள் வந்து இந்த சுகபோக வாழ்க்கைக்கு போயிட்டதுனால அவர்களுக்கும் ஈஸியாகிடுது. அப்படி பண்ணு போ அப்படின்னு. நீ பண்ணலையா, அவங்க அப்பாகிறாரு வா இப்படி. நீங்கள் பாருங்கண்ணா, அருணனையும் கனகராஜன் தான் கூப்பிட்டு டிவி டிபேட்டில் வைக்கிறாங்க. ஏன் மற்றவங்கள வர முடியல? ஏன்னா இவங்க தான் டிஎம்கேக்கு சேர்த்து பேசு. திமுககாரோட இவருக்கும் ஜாஸ்தி. அப்போ கூப்பிடு, அவருக்கு எல்லா வசதியும் பண்ணிவிடு அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவர்கள் இந்த அரசை எதிர்க்காமல் சிலுவை சுமந்து தரமிலேருந்து மதிப்பிலேருந்து போயிருக்காங்க. நான் சொன்னேன்ல, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படையே மக்கள் ஜனநாயக புரட்சி. அவர்களுடைய பிரச்சனைகளை வைத்து மக்களை திரட்டுவதுன்னா அந்த 5 வருஷத்தில் பிரச்சனையே இல்லையான்னு நான் கேட்குறேன். பழைய கம்யூனிஸ்ட் முதல் நாள் கூட்டணினா அடுத்த நாள் பிரச்சனைக்கு வந்துருவாங்க. என்ன பிரச்சனை? கூட்டணினே சொல்ல மாட்டாங்க, தொகுதி ஊடாக்குன்னு பாடு, அவ்வளோதான். அப்போ ஏன் இது வருது? அதனால் இவர்கள் இப்படி இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. நீ என்ன 10,000 எப்படி கொடுப்ப? உனக்கு ஏன்பா அவர் கொடுக்குறாரு, எப்படியோ கொடுக்குறாரு, உனக்கு என்ன 24,000 கோடி ரூபா செலவாகும், 8,000 கோடின்னு 3 தவணையாக கொடுக்குறாரு. இப்போது இந்த தவணை வந்து நகர்ப்புறங்களில், அடுத்த தவணை வந்து கிராமப்புறங்களில், அடுத்த தவணை வந்து நகராட்சிகள், ஏதோ ஒன்று பிரித்து கொடுத்துட்டு போகிறாரு. அவர் சாமர்த்தியம். ஏதாவது ஒரு பிரச்சனை இந்திய கூட்டணியில் இது வருமா அப்படின்ற எல்லாரும் ஒரு நாள் ஒரு எண்ணம் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு அடுத்ததாக தொகுதி பங்கீடு. பாஜக 38 கேட்டிருக்கு, அதிமுக பெரும்பான்மை காமிக்குமான்ற ஒன்று இப்போ கிளப்பியிருக்காங்க. இது எப்படி சார் தொகுதி பங்கீடு? நான் உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் சொல்கிறேன். 25 தொகுதிகள் பாஜக, 25 எண்ணிக்கை, ஆனால் 25 தொகுதிகள் நல்ல தொகுதிகளாக வேணுன்றது தான் இப்போ அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போகுது. எங்களுக்கு இந்தந்த தொகுதிகள் வேணும். 25 வாங்கி 20 ஜெயிக்கணும், 45 வாங்கி 10 ஜெயிக்கணும். எது பெஸ்ட்டு? 25 வாங்கி 20 ஜெயிக்கிறது. நீங்கள் கலைஞர் ஒரு வேலை பண்ணுவார். இவன் சண்டை போடுவான், சண்டை போடுற அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒருத்தன் அந்த ஏர்போர்ட்டில் அந்த பார்சல் ஏற்றுற வேலை பார்த்துட்டு இருப்பான். ஒருத்தன் கண்ணா பின்னான்னு திட்டுவான் அவனை. பக்கத்தில் ஒருவன் கேட்பான், இன்னும் இவ்வளோ வண்டியாக திட்டுறான், அவனுக்கு கோவமே வரலையா அப்படின்னு. உடே அவர் லண்டன் போகிறாரு, அவருடைய பார்சல்லாம் சிங்கப்பூர் போகுது. அவர் கோவத்தை திட்டுறதில் காமிச்சார், என் கோவத்தை நான் இப்படி காமிச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஆச்சா பூச்சா 20 இல்லை என்ன இல்லை, நான் மரத்தமிழ் வா என்ன 20 தானே வா, குர்ரா 15 தொகுதி ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஆகிற தொகுதி, 5 மட்டும் ஜெயிக்கிற மாதிரி. அது கூட கட்சிக்காரன் வேலை செஞ்சு ஜெயிக்கிறோம். என்ன தலைவரை 15 கொடுத்தேன், 60 தொகுதி கொடுத்தாரு காங்கிரஸுக்கு. 3 தொகுதிக்கு சண்டை, மேலே ரெய்டு, கீழே பேச்சுவார்த்தை, டெல்லிலாம் போய் 63 கொடுத்தாரு, 5 ஜெயித்தாங்க. ஏன் ஜெயிக்க முடியல? பார்த்து கொடுப்பாரு. அப்போ அவர் கேட்டார், 63 நாயன்மார்கள் மாதிரி போனீங்க, 5 பஞ்சபாண்டவர்கள் மாதிரி வந்துக்கிறீங்க அப்படின்னு. அந்த டெக்னிக்கை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து 45 கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ எப்படி போகிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் வந்தவங்க 45 கொடுத்து 20 ஏடிஎம்கே ஜெயிக்க விட்றத விட 25 கொடுத்து அதுலேயே நிறுத்துவோம். இந்த 20 நம்ம ஸ்ட்ராங்காக இது பண்ணோன்னா டிஎம்கே இது பண்ணுறோம். அதில் தான் டிஎம்கே காங்கிரஸ் எல்லாம் தகராறு. சேம் அதே இப்போ பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, நம்ம 4 இருக்குது, அதை வந்து 10 ஆகிறோன்னா, டபுள் டிஜிட் ஆகிறோன்னா பெரிய வெற்றி, அதை நோக்கி நகருவோம். அதே மாதிரி தான் இது. அதனால் அந்த சைடில் 17 பாமக, 17-18, 7 டிவிகே, மீதி இது 170க்கு மேலே இவங்க நிற்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது. தொகுதிகள் பிரிக்கிறதுல மட்டும் பிரச்சனை வரும், அதையும் சரி பண்ணிக்குவாங்க. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.